இந்த முறை மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின்னர் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு நிலைக்குழுவில் உறுப்பினராக பதிவு வைக்க முடியும். என்னுடைய விருப்பத்தை இந்த முறை எங்களுடைய கட்சியின் சார்பாக கேட்கும் பொழுது நான் பாதுகாப்புத்துறை நிலைக்குழுவிலே பங்கேற்க வேண்டும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதன்படி என்னை இப்பொழுது இந்தியாவுடைய பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு குழு உறுப்பினராக நியமித்திருக்கிறார்கள். இந்த பதவி எனக்கு கிடைப்பதற்கு முழு காரணம் நமது தொகுதி மக்கள் என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். அந்த குழுவிலே உறுப்பினராக இருப்பதால் எனக்கு இப்பொழுது உங்களை விட நமது பாதுகாப்பு வீரர்களுக்கு என்னென்ன தேவைகள் தெரிவிக்கிறார், அவருடைய தேவைகள் எத்தகையது, அதற்கு மேலாக ஓய்வு பெற்ற அவர் என்னென்ன சவால்களை சந்திக்கிறார்கள், என்னென்ன சவால்களை சந்திக்கிறார்கள் என்பதையெல்லாம் என்னால் இன்னும் ஆழமாக உணர முடிகிறது. டாக்டர் விஜயகுமார் சொன்னதை போல ஒரு சராசரி படை வீரர் 17 ஆண்டுகள் தான் படையில் இருக்கிறார். 35 to 45 வயதுக்குள்ளேயே அவரை ஓய்வு எடுத்து சிவிலியன் லைஃபுக்கு அனுப்பிவிடுகிறார். அந்த சிவிலியன் லைஃபுக்கு வந்த பின்னர் அவர்கள் எப்படி அதோடு அட்ஜஸ்ட் செய்கிறார்கள்? ஏன்னா ஒரு பெரிய கட்டுப்பாட்டோட முதல் காலகட்டத்தில் இருந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுவது என்பது எழுது அல்ல. ஏன்னா ஒரு ஆர்மி டிசிப்ளினுக்கு அப்புறம், இந்த ரெஜிமெண்டட் ஆர்மி டிசிப்ளினுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கும். கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு கேயாட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும் எழுதல. அவர்களை எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 7 அன்றைக்கு ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஃபிளாக் டே, படை வீரர்கள் கொடிநாள் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் இந்த வருஷம் நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் அரசு ஒரு இலக்கியில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிர்ணயம் செஞ்சு கொடுப்பாங்க ஃபிளாக் டே கலெக்ஷன். அது பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த டார்கெட்டை கொடுத்து கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஃபிளாக் டே கலெக்ஷன்ஸ் ஆகும். அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அரசாங்கம் டிபார்ட்மெண்ட்டில் கட்டி அதிலிருந்து பெறக்கூடிய தொகையை வச்சு அந்த படை வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள் செய்யணும் நீங்கள் அறியணும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து 1,20,20,000. அதாவது நம்ம 1,23,83,863 103%. அதில் ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர்களோட கான்ட்ரிபியூஷனும் வாரந்தோறும் திங்கட்கிழமை வரக்கூடிய ஜிடிபி எல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக கலெக்ஷன் வச்சு மேலும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை அறிந்து அதை செய்யறதுக்காக ஒரு ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்யப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறது. மேலும் இந்த வருஷம் நமக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தத்தில் பார்த்தா 2,302 முன்னாள் படை வீரர்கள், அதில் 129 பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 2024 ஆண்டில் 129 பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம். 39,37,177 ரூபாய் மதிப்பீடான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் அந்த கலெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற விண்ணப்பங்களின் அடிப்படையில் உங்களுக்கு தேவைகளை அறிஞ்சு ஒரு கல்வி உதவியாக இருக்கலாம், திருமண உதவி கொடுக்குறாங்க, இது போன்ற பல்வேறு உதவிகள் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி அதே திட்டத்திற்கு ரூபாய் 20,000 மதிப்பீட்டிலான கல்வி உதவி நாளைகள் 40 கணி மதிப்பீடு ரூபாய் 25,000 நாளைகள் ஜான் வாசுதேவன் ராஜேந்தர்
இடம் அலாட் பண்ணிட்டாங்க சார். ஆனால் இட் இஸ் அந்த ஏடிஎஃப். ஸோ ஷுட் பி ஃபார்மலி எங்களுக்கு வந்து அலாட் பண்ணி என்னென்ன பார்த்து சொல்கிறோம். நான் படிச்சது விவரம் படிச்சேன். ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் இந்த விழாவுக்கு கலந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும்